அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம குக்கரில் ஈஸியாக பிரியாணி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணுங்கள். கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வைங்க. குக்கர் சூடானதும் 200 ml எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் லவங்கம், பட்டை, ஏலக்காய் போடுங்க. லவங்கம், பட்டை, ஏலக்காய் பொரிஞ்சதும் 1/2 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கினேன். நான் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதங்கினோடனே கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருந்தேன். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். என் சேனலை லைக் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, வாட்ச் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 300 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கினேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு போடுறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என் சேனலில் நான் நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஹைதராபாத்தி பிரியாணி, தலைச்சேரி பிரியாணி, சிக்கன் புலாவ், முட்டை பிரியாணி நிறைய போட்டிருக்கேன். பகாரியா இதெல்லாம் போட்டிருக்கேன். என் சேனலை போய் பாருங்கள். பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கினேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். நான் 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டேன். நல்லா வதக்குங்க. அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் கணக்கு. உங்கள் அரிசி எப்படின்னு பார்த்துட்டு தண்ணி போடுங்க. 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. கழுவி வச்சுருக்கிற சிக்கனை போடுங்க. சிக்கனும் மசாலாவும் நல்லா சேரணும், அதால் நல்லா வதக்குங்க. சிக்கனும் மசாலாவும் ஓட்டினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு. சிக்கனும் மசாலாவும் வதக்கிட்டு குக்கரை மூடியை போட்டு மூடிடுங்க. லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நான் பேசுகிற வரைக்கும் என் பேத்திங்க என்ன ஒரு பாடுபடுத்தி எடுத்துட்டாங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி போடுங்க. 1/2 லெமன் போடுங்க. தண்ணி நல்லா கொதித்தவொடனே அரிசி போடுங்க. இது நம்ம லஞ்சுக்கு கூட காலையில் பசங்களுக்கு எழுந்தோன்னா ஈஸியாக குக்கரில் லஞ்ச் கட்டி கொடுத்துடலாம் பிரியாணி. எல்லா அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு 2 விசில் விடுங்க. விட்டோம்னா சாப்பாடு ஆகிடும். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.